காலத்தினுடைய மிக மோசமான ஒரு கேவலம் சமீப காலத்தில் அதிகரித்திருக்கிறது. ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இந்த மதத்தை சார்ந்த பையனுக்கும் அந்த மதத்தை சார்ந்த பெண்ணுக்கும் கல்யாணம் நடக்க போகிறது, ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்தா தெரியப்படுத்துங்கன்னு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல எப்பவுமே 21 நாளைக்கு முன்னாடி 15 நாளைக்கு முன்னாடி ஒட்டுவாங்க எல்லா ரெஜிஸ்டர் ஆபீஸ்லயும். ஏன்னா இந்த திருமணம் சம்பந்தமா பெரிய அளவுல எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக. பையன் பேர் வேற, பொண்ணு பேரு வேற, ரெண்டனுடைய மதமும் வேற போட்டுட்டு அப்ஜெக்ஷன் இருக்கான்னு கேட்பாங்க. அது 3 மாசத்துக்கு 4 மாசத்துக்கு ஒரு தடவை 1 2 இருக்கும். இப்போ எல்லாம் போர்டுல போட முடியாத அளவுக்கு எடுத்து அங்க ஸ்கிரீன்ல ஓட விட்டான். 100கணக்கான திருமணங்கள். நீங்க நம்புவீங்களான்னு தெரியல, போன நவம்பர்ல மாத்திர 210 ஜோடி. 210. நான் சென்னையில சொல்லுகிறேன். அல்லாஹு அக்பர். எங்க போகுதுன்னு தெரியல. பையன் வேற, பொண்ணு வேற. பேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல மாசத்துக்கு ஒரு, முதல்ல எல்லாம் சும்மா ஜஸ்ட் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பத்திரிகை போடுவாங்க. பையன் பேர் வேறையா இருக்கும், பொண்ணு பாத்திமாவா இருக்கும். அல்லது பையன் அப்துல் காதரா இருப்பான், பொண்ணு வேறையா இருக்கும். போட்ட உடனே ரொம்ப பயங்கரமா எல்லாம் கொந்தளிச்சாங்க. இவ்வளவு மோசமான இப்போ எல்லாம் டெய்லி பத்திரிக்கை வருது. அந்த பக்கம் பொண்ணு பேரோட கீழே இப்படிக்கு அப்துல் காதர் ஆயிஷான்னு வருது. இந்த பக்கம் இவங்க பேர் போட்டு அவங்க 2 பேர் கணவன் மனைவி பேர் வருது. அதையெல்லாம் தாண்டி மனமேடையில இப்ப நிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பொண்ணு நிக்குது, அந்த பக்கம் பூரா புர்காவும் தொப்பியும் நிக்குது, இந்த பக்கம் பூரா வேற நிக்குது. 2 பேர் போசே கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த பத்திரிகைகள் பெருகுவது, இந்த திருமணங்கள் அதிகமாகுவது, இப்படிப்பட்ட சபைகள் பகிரங்கப்படுத்தப்படுவது, இது எல்லாத்துக்கும் பின்னாடி யோசிக்கிற போது கலப்பு திருமணம் என்கிற மார்க்கத்தை தாண்டிய திருமணங்களினுடைய எண்ணிக்கை அல்லாஹ் பாதுகாக்கணும் ரொம்ப அதிகமாக போகிறது. இளைஞர்கள் மீது சமூக அக்கறையோடு யோசிப்பதாக இருந்தால் இந்த எல்லா விஷயமும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வர வேண்டும். நல்லா கவனிச்சீங்களா? வாட்ஸ்அப்ல, பேஸ்புக்ல எல்லாம் சமூக வலைத்தளங்கள்ல அதிகமா உள்ள காணாம போச்சு, காணாம போறப்ப இந்த ட்ரெஸ் போட்டுருந்துச்சு, கிடைச்சவங்க இந்த நம்பர்ல தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி எப்பவாவது வந்துட்டு இருந்தது. இப்ப வாரம் வருது. அடுத்து ஒரு 3 நாள்ல பிள்ளை கிடைத்து விட்டால் அனைவருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லி வருது. எங்க போகுது 3-4 நாளா? ஏன் இது சமீப காலங்களில் அதிகமாகிறது? உண்மையாகவே காணாமல் தான் போகிறார்களா என்கிற புதிரை அவிழ்ப்பதற்காக நீங்கள் உள்ளே நுழைந்தால் அதிர்ச்சிகள் மாத்திரம்தான் காத்திருக்கிறது. வாரம் மிஸ்ஸிங். எப்படி இந்த மிஸ்ஸிங் சமீப காலத்திலே அதிகரிக்கிறது? சமூக அவலங்கள் இன்றைக்கு முஸ்லிம் உம்மத்து எதிர்கொள்ளுகிற இளைஞர்கள் குறித்த பெரிய சவால்கள் இதுவெல்லாம். எனவே மார்க்கத்தினுடைய அடிப்படை கட்டமைப்பை இளைஞர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். நான் ஒரே ஒரு வார்த்தை வாலிப சமுதாயத்திற்கு சொல்லுகிறேன். அன்னலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிற இடத்து திருக்குர்ஆனில் இந்த வார்த்தை எல்லாம் சொல்லுகிறான். யுஹில்லு லஹுமுத் தய்யிபாத் வ யுஹர்ரிமு அலைஹிமுல் கபாயிஸ் வ யதஉ அன்ஹும் இஸ்ரஹும் வல் அக்லால் அல்லதி கானத் அலைஹிம். இந்த குர்ஆன்ல ரசூலுல்லாஹ்வை அறிமுகப்படுத்தி அல்லாஹ் பேசுகிற வசனம் என்ன தெரியுமா? 2 பாயிண்ட் மட்டும்தான், அதை மட்டும் நான் சொல்றேன். யுஹில்லு லஹுமுத் தய்யிபாத், நல்லவைகளை எல்லாம் அவர்களுக்கு நாயகம் அனுமதிக்கிறார்கள். வயுஹர்ரிமு அலைஹிமுல் கபாயிஸ், அசிங்கமானவைகளை, மானக்கேடானவைகளை, அசிங்கங்களை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்கிறார்கள். இவர் எந்த மாதிரி ரசூல்? நல்லவைகளை அனுமதிக்கிற தலைவர், அல்லாதவைகளை தடுக்கிற தலைவர். வேற ஒரு வார்த்தையில சொன்னா, அண்ணல் அனுமதித்ததெல்லாம் அழகானவை, அண்ணலார் தடுத்ததெல்லாம் அசிங்கமானவை. இது குர்ஆன்ல ரொம்ப தெளிவா வரக்கூடிய வார்த்தை. இளைஞர்கள்ட்ட கொண்டு போய் உட்கார வைக்க வேண்டிய முக்கியமான செய்தி, அது உலமாக்களானாலும் உமராக்களானாலும் குடும்ப தலைவர்களானாலும் எல்லாத்துக்கும் என்ன தெரியுமா? இந்த மார்க்கம் அனுமதித்தது மட்டும் தான் அழகானது, மற்ற எல்லாம் அசிங்கமானது. அது வட்டியோ, சாராயமோ, கஞ்சாவோ, போதையோ, காதலோ,
என்ன இளவோ எல்லாமே அத்தனையும் அசிங்கம். அசிங்கம் இஸ்லாம் தடுத்தவைகள் எல்லாம். இந்த பேசிக் கான்செப்ட் இது சொல்ல போனா ஃபண்டமெண்டல் ஆஃப் இஸ்லாம். இஸ்லாத்தினுடைய அடிப்படை இதுதான். இங்கே அனுமதிக்கப்பட்டவைகள் அர்த்தமுள்ளவை, இங்கே தடுக்கப்பட்டவைகள் அத்தனையும் அநாகரிகமானவை. பார்க்காத, அந்நிய பெண்ணோடு பேசாத, அப்படி இப்படின்னா நான் முதல்ல சொன்னேன். லைன்ல நிறைய வர்றாங்க, நாங்க மூச்சியை கூட பார்த்ததில்லை, நாங்க சும்மா கொஞ்ச நாளா பேசிட்டு இருக்கோம். நீ கொஞ்ச நாளா பேசுவ, அப்புறம் அடுத்த கட்டம் இது உங்களை பார்க்கணுங்க. சில பேர்லாம் பேச ஆரம்பிச்சு 30வது நிமிஷத்திலேயே பார்க்கணுங்கிறான். உடனே லைன்ல பொதுவா முதல்ல பேச்சுதான் ஆரம்பிக்கும், அப்புறம் தான் பார்க்கலாம்னு தோணும். தூர்மட அடிவாரத்துல மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு அல்லாஹ் பேசத்தான் செஞ்சான். ஃபர்ஸ்ட் பேசினார்ல, அல்லாஹ்வோட உள்ள லவ் கொஞ்சம் இருக புடிச்சிட்டாரு. பேசின உடனே அடுத்த கான்செப்ட் என்ன தெரியுமா? அருவி ரப்பி அருவி கொஞ்சம் காட்டேன், நான் பாத்துக்கிறேன். அல்லாட்ட கேட்டாரா இல்லையா? எப்பவுமே ஃபர்ஸ்ட் மூவி பேச்சுல தான் ஆரம்பிக்கும். அதுலயும் நிறைய பேர் இந்த நாட்டுல மிஸ்டு கால்ல ஆரம்பிக்கிறான். ஹலோ, வேற நம்பருங்களா? சரிங்க, நானு அந்த நம்பரும் நினைச்சேன், வைக்க வேண்டியதானே? அப்படியே இழுப்பான். நான் அந்த நம்பரும் நினைச்சேன், இது வேற ஊருங்களா? இது எந்த ஊருங்க? இப்படி போகும் பாரு. மிஸ்டு கால்ல ஸ்டார்ட் ஆகுறது ஹெவியான கனெக்ஷன்ல போய் முடிச்சிடும். பேச்சுதான் அடுத்து பார்க்க போவதின் துவக்கம். பார்க்குவதும் பேசுவதும் நடந்து விட்டால் அடுத்து அது எல்லா தீமைகளுக்கான வாசல்களை திறந்துவிடும். இஸ்லாம் அரபில மதரசாக்கள்ல சத்துந்தராயான்னு ஒரு பாடம் சொல்லி தருவார். வாயில்களை எல்லாம் அடைக்குதல், வாசலை எல்லாம் அடைத்து விடும் இஸ்லாம். நீ ஏன் போய் ஓபன் பண்ணி உள்ள உட்கார்ந்ததெல்லாம் சத்துந்தரியா, வாசலையே அடைக்க வேண்டும். அது இது எதுக்கு பேச விடுவான்? அதாவது அரபாவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரையாற்றுகிற போது ஹஜ்ஜத்துல் வதாவுடைய உரையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாகனத்துல உட்கார்ந்து இருக்கிறப்போ பின்னாடி உட்கார்ந்து இருந்தது ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அப்பாஸ் ரலியல்லாஹுடைய மகன் ஃபதுல், அவர் வாலிபர். நான் இங்க பேச்சு வந்துட்டதுனால சொல்றேன், எப்பவுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிப சமுதாயத்தை தன்னோடு பயன்படுத்திக் கொண்டே வருவார்கள். எங்கேயும் மிஸ் ஆகாது, எங்கேயும் மிஸ் ஆகாது, எல்லா இடத்துலையும். அரபா மைதானத்துல மக்ரிப் ஆயிடுச்சு, மக்ரிபுக்கு கிளம்பணும். அரபால இருந்து அங்க மக்ரிப் தொழுக கூடாது இல்லையா? அங்கிருந்து கிளம்பணும். யாரும் சொல்லலாம் குரூப் ஆயிடுச்சு, போய் சொல்றாங்க, கிளம்பவே இல்லை. மக்ரிப் ஆயிடுச்சு, திரும்ப போய் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, உசாமா வந்துட்டாரா? உசாமா வந்தாச்சா? போய் உசாமாவை கூட்டிட்டு வந்தாங்க. அப்புறம் வாகனத்துல ஏறி உட்கார்ந்தாங்க. உசாமா பின்னாடி உட்கார்ந்தாரு. திரும்ப அங்க முஸ்தலிஃபாவுக்கு போயாச்சு. டைம் ஆயிடுச்சு, பஜ்ரு கிளம்பணும், மினாவுக்கு போகணும். கிளம்பாமையே இருந்தாங்க. யாரும் சொல்லலாம் போலாமா? ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஃபஸில் வந்தாச்சா அப்படின்னாங்க. எல்லாமே 15-20 வயது வாலிபர்கள். பின்னாடி அவங்களோட நாயகம் பயணிப்பார்கள், அவர்களை வைத்துக் கொண்டு வழி நடத்துவார்கள். ஃபதுல் இப்னு அப்பாஸ் தூக்கி உட்கார வச்சுட்டு தான் மினாவுக்கு வர்றாங்க. நஸை ஷரீஃபில கிதாபுல் ஹஜ்ஜினுடைய பாடத்தில் யார் யாரெல்லாம் பெருமானாரோடு ஹஜ்ஜு பயணத்தில் ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் யார் யார் இருந்தாங்க என்பதை பதிவு செய்கிற இடத்தில் இந்த ஹதீஸ்கள் வருகிறது. ஃபதுல் உட்கார்ந்து இருக்காரு. வாலிபர்கள் எப்பவுமே ரசூலுல்லாஹ்வுடைய கவனத்திலும் கண்காணிப்பிலும் இருக்கிறார்கள் என்பதற்காக சொல்லுகிறேன். ஒரு அம்மா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க மினால வச்சு கேட்டுச்சு. உலமாக்களுக்கெல்லாம் அந்த ஹதீஸ் தெரியும், பிரபலமானது. என்னுடைய இன்ன அபி ஷைഖுன் கபீருன் லா யஸ்ததிஉ அலா ராஹிலதி அஃஅஹுஜு அன்ஹு யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வின் தூதரே, எங்க தகப்பனாருக்கு ரொம்ப வயசாச்சு, வாகனத்துல உட்கார்ந்து அவர்னால ஹஜ்ஜுக்கு போக முடியாது, நான் அவருக்காக ஹஜ்ஜு பண்ணட்டுமா அப்படின்னு கேட்கிற பெண் ஹஸ்அம் என்கிற கபீலாவை சார்ந்த பெண் என்று வருகிறது. ஹஸ்அம் என்கிற கோத்திரத்தை சார்ந்த அந்த பெண்ணுடைய கேள்வியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுக்கு பதில் சொல்றாங்க. ஹஜ்ஜி செய்யலாம், கால நஅம் யக்தி, நீ அவங்களுக்காக செய்யலாம் ஹஜ்ஜுன்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ இந்த பின்னாடி உட்கார்ந்து இருக்கிற தம்பி வாலிபர் தானே,
அந்த அம்மா இவரு அவங்கள பாக்குறாங்க, இப்படியே பாக்குறாரு, ஒண்ணு செய்யல, கைய வச்சு தலையை மட்டும் அப்படி திருப்பி விட்டாங்க. அப்படி திருப்பி விட்டாங்க டைரக்ஷன். என்னன்னா, நீ சும்மா பார்த்துட்டே இருக்காத, முதல்ல பார்வை வரும், அப்புறம் வேற ஏதாவது வரும், அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினான்னு அப்படி வச்சு கைய வச்சு அப்படி திருப்பினாங்க. கண்காணிப்பிலேயே இளைஞர்களை வைத்துக் கொள்ளுவது ஒண்ணு, அவர்கள் கண்காணிப்பதை, அவர்கள் கண் போகிற இடத்தை நாம் கண்காணிப்பது ஒண்ணு. இன்னைக்கு இவனுடைய சர்ச் என்ஜின் என்று சொல்லக்கூடிய இணையதளத்தில் ஒருவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்பதை பெற்றோர்கள் பார்ப்பதில்லை, அவனுடைய பொறுப்பில உள்ளவர்களும் பார்ப்பதில்லை. அதனுடைய விளைவு ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் தான் நாம் அவனை இழுக்கிறோம். இன்றைக்கு அந்த அடிப்படையில் நாம் எதிர்கொண்டிருக்கிற பெரிய சவால், தமிழக முஸ்லிம் சமுதாயத்தினுடைய இளைஞர்கள் போதையின் அடிமைகள். எல்லாம் பாதுகாக்க வேண்டும். தமிழகத்தில் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கேன். சமீபத்தில் உளவுத்துறையிலிருந்து தகவல், முஸ்லிம்கள் நிறைந்து வாழக்கூடிய பகுதிகளில், முஸ்லிம்கள் நிறைந்து வாழக்கூடிய பகுதிகளில் இஸ்லாமிய இளைஞர்கள் 100க்கு 22 பேர் போதைக்கு அடிமைகள். அல்லாஹ் அக்பர். அன்பானவர்களே, நான் ஏதோ டீ கடை பெஞ்சில பேசுறதெல்லாம் சொல்லல, இது டேட்டா பேஸ், உளவுத்துறை தகவல், தமிழக காவல்துறை உளவுத்துறையினுடைய தகவல்கள். முஸ்லிம்கள் நிறைந்து வாழக்கூடிய எத்தனை ஊர் இருக்கோ அத்தனை ஊர்லையும் 100க்கு 22% கிட்டத்தட்ட 4 in 1, ஒரு 4 பேர்த்துல ஒரு பையன் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய இளைஞன் போதைக்கு அடிமையாக இருக்கிறான் என்பது நாம எல்லாருமே தோத்து போனதுக்கு அடையாது. உண்மையாகவே நாம தான் நிர்வாகிகள், ஜமாத்தார்கள், உலமாக்கள், உமராக்கள் ஒட்டுமொத்தமாக நாம் தோற்கிறோமோ என்கிற பயம் வருகிறது. 4 in 1 என்றால் 1/4 என்றால் 4ல் ஒருவன் போதைக்கு அடிமை. அதுவும் ஒட்டுமொத்தமாக தமிழக இளைஞர்களை குறித்து சொல்லப்பட்ட தரவு அல்ல, தகவல் அல்ல. இது முஸ்லிம் சமுதாயத்தினுடைய இளைஞர்களை குறித்து உளவுத்துறை தருகிற தகவல். எல்லா இடத்துலையும் அதுல என்னென்னமோ வெரைட்டி. முதல்ல எல்லாம் சிகரெட்டுக்குள்ள கஞ்சாவை போட்டு குடிச்சதெல்லாம் போயிடுச்சு. இப்போ என்னென்னமோ மாத்திரை மாதிரி வருது, கேப்சூல் மாதிரி வருது. அவன் ரேஞ்சுக்கு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், கூலிப்புல இருந்து தொடங்குறான். அதுல இருந்து அது என்னென்னமோ வருகிறது. சிறப்பு வாங்கி குடிக்கிறான், போதை ஏறுகிற சிறப்பு. இந்த ட்ரக் அடிக்ஷன் சொல்லி எத்தனை வந்திருக்கோ அத்தனை இன்னைக்கு விதவிதமா வருது. ஒண்ணுமே சரக்கு கிடைக்கலன்னா என்னமோ டயரை எல்லாம் எரிச்சு அந்த புகையை அப்படி இப்படிங்கிறான். அது அப்படி மேலே ஏறினா தான் அவனுக்கு ஒரு மாதிரி இதே வருது. காலங்காத்தால 2 மாத்திரை தூக்கி உள்ள போட்டு போறான். இப்போலாம் பெயின் ரிலீஃப் மாத்திரைகள் வழியா வருது, கோயம்புத்தூர்ல கிடைக்குது இல்ல, அந்த மாத்திரைகளை தூக்கி உள்ள போட்டு போயிட்டு ஸ்கூல்ல உட்கார்றான். 3 வாத்தியார் தெரிகிறார், ஒரு ஆளு வாத்தியார் 3 தெரிகிறார். பாடமே அப்பதான் அவனுக்கு புரியும் போல தெரியும். எதுவும் கிடைக்கலன்னு சிறப்பு. பெயிண்ட் எல்லாம் மூந்து பாக்குறான், நல்ல பயங்கரமான வாசம், அப்படியே ஏறணுமா, எங்க போறான்னு தெரியல. சென்னையில ஊசி போட்டுக்கிறான். நான் வருங்காலத்துல மாப்பிள்ளை துளாவுற வேலை பெரிய வேலை, எவன்னே தெரிய மாட்டேங்குது. அவ்வளவு நீட்டா அமைதியா அற்புதமா இருக்கிறான். 5 நேரமும் ஜம்முன்னு தொழுக வர்றான். தீன்தாரியான புள்ளைங்கிற மாதிரி நினைக்கிறோம். ராத்திரியான ஊசியை போட்டுக்கிறானே, மாத்திரை போட்டுக்கிறானே. உங்களுக்கு தெரியுமா, சமீப காலத்தில் தலாக்கு கோரி, குலா கோரி விண்ணப்பிக்கப்படுகிற ஏராளமான ஃபைல்கள் எல்லாமே நிறைய இன்னைக்கு இந்த போதையினால் வருகிறது. என் புருஷன் இதுல அடிக்டா இருக்கிறான், போதைக்கு அடிமையாக இருக்கிறான். நிறைய மாப்பிள்ளைங்க ஒண்ணுமே தெரியல, யாரு பார்த்தாலும் சத்தியம் போட்டு சொல்லுவாங்க அருமையான நல்ல மாப்பிள்ளைன்னு. ஆனா போதைக்கு அடிமையாகி உள்ளுக்குள்ளே இருக்கிறார்கள். என்ன போதையாக இருந்தாலும் சொன்னது போல் குல்லு முஸ்கிரின் ஹராம் கலீலுஹு வ கஸீருஹு ஹராம். எல்லா போதையும் ஹராம் தான். கம்மியா இருந்தாலும் ஹராம் தான், கூடுதலாக இருந்தாலும் ஹராம் தான். இன்னைக்கு அதுல நிறைய வந்துருச்சு. என்னது என்னது உலமாங்களுக்கு அதிகமா இன்னும் பேர் தெரியல. அதெல்லாம் இன்னைக்கு வந்துருச்சு.
பயங்கரமான போதைகள்ல நீங்க நினைச்சுக்கலாம் நம்ம வீட்டுல எல்லாம் இல்லைன்னு. தயவு செய்து கொஞ்சம் ரீசெக் பண்ணி பாருங்க. ரொம்ப பயமாக இருக்கிறது. நிறைய பேர் போதைக்கு அடிமையாக வைப்பதற்கு ஒரு பகீரத முயற்சி நடக்கிறது. ஊர் பேர்லாம் சொல்ல மாட்டேன். ஒரு ஒரு முஸ்லிம் ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஊர் பேரும் வேணாம், ஒண்ணுமே வேணாம். படிப்போட சேர்ந்து குர்ஆன் மனப்பாடம் அப்படின்னு இந்த கான்செப்ட்ல இன்னைக்கு சில ஸ்கூல் எல்லாம் வருது இல்ல, அந்த ஸ்கூல் அது. படிச்சுக்கிட்டே 6th 7th 8th 9th 10th வரும்போது குர்ஆன் ஹாஃபிஸா ஆயிடுறாங்க. அந்த ஸ்கூல் அது. 9th 10th படிக்கிறவங்க கரெக்டா இன்டர்வல் டைம்ல காலையில 10 மணிக்கு ஸ்கூல் கிரவுண்ட் இருக்குமல்ல, இன்டர்வல் டைம் அந்த பக்கம் ரயில்வே கேட்டு, அந்த பக்கம் ரயில்வே கேட்ல ஒரு செவர் தான் குறுக்க, இந்த பக்கம் ஸ்கூல் கிரவுண்டு. காலையில 10 மணிக்கு அந்த பக்கம் இருந்து ரயில்வே கேட்ல இருந்து கஞ்சா போட்டணும் தூக்கி வீசுறாங்க. பசங்க இங்க கேட்ச் பிடிக்கிறான். எல்லாம் 10th படிக்கிறவங்க, 9th படிக்கிறவங்க. நல்லா தெரிஞ்சுங்க, படிப்போடு சேர்த்து குர்ஆனையும் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கிறவங்க. சில பேர் 10 ஜூஸ், சில பேர் 15 ஜூஸ் மனப்பாடம் பண்ணியிருக்கான். வாங்கி கிரவுண்ட்லயே உட்காந்து கஞ்சாவை பயன்படுத்திட்டு ஒரு கிக்கு ஏற்றிட்டு தான் அவன் கிளாஸுக்கே போறான். நான் இதுல ஒரு பலத்த செய்தியும் சொல்ல வேண்டும். தொடர்ந்து நடைபெற்ற இது ஸ்கூல் மேனேஜ்மெண்டினுடைய கவனத்திற்கு போய் கரெக்டா இன்டர்வல் டைம்ல உள்ள வந்து பொட்டணத்தை வீசுறாங்கன்னா யாரு? போய் ரயில்வே இதுல நின்று விசாரிச்சா தண்டவாளத்துல அங்க 2 பெண்கள். இந்த 2 பெண்களை தூக்கிட்டு போய் காவல்துறையில வச்சு ஸ்கூல் பிரின்சிபல் கொடுத்த ரிப்போர்ட்டினுடைய அடிப்படையில அங்க கொண்டு போய் வச்சு காவல்துறையில விசாரிச்சா, பெயர்களை தவிர்ப்போம், ஒரு குறிப்பிட்ட மதவாத அமைப்பினுடைய பெயரை சொல்லி அவங்க எங்கள்கிட்ட கொடுத்து இந்த முஸ்லிம் ஸ்கூல்ல போட சொன்னாங்க. நாங்க கொஞ்ச நாளா இதை பண்ணிட்டு இருக்கிறோம். இப்படி போட்டுட்டு வந்தா எங்களுக்கு காசு கொடுப்பாங்க. நான் சொல்ல வர்றது, நம்ம பசங்க மாத்திரமே காரணம்னு உள்ள போக முடியல. முஸ்லிம் சமுதாயத்தினுடைய அடுத்த தலைமுறை போதைக்கு அடிமையாக ஆக்குவதற்கு ஒரு பகீரத முயற்சி திரைமறைவில் நடக்கிறது. ஆனா நடக்கிறது என்பதை சுதாரிப்பதற்கு முன்னாலேயே இந்த உம்மத்தின் பல பேர் அதற்குள்ளே வீழ்ந்து விட்டார்கள், போயிட்டாங்க. நிறைய பசங்க எப்படி எடுக்க முடியும் தெரியல. +1 +2 காலேஜ் கல்லூரி வாசல்களில் கிடைக்கிறது. தமிழகம் முழுக்க கஞ்சாவுக்காக நடைபெற்ற படுகொலைகள் நீங்க எடுத்தீங்கன்னா எல்லா படுகொலைகளும் வெக்கமா இருக்குது, கசப்பா இருக்கு. ஆனா உண்மை அதுதான். முஸ்லிம் சமுதாயம் வாணியம்பாடியில கொலை செஞ்சவனும் நம்மாடு, செய்யப்பட்டவனும் நம்மாடு. கொலைக்கான மர்டருக்கான மோட்டிவ் என்ன தெரியுமா? கஞ்சா சப்ளை செய்யறதுல ஏற்பட்ட தகராறு. சாத்தான்குளத்துல கொலை செய்தவனும் நம்மாடு, செய்யப்பட்டவனும் நம்மாடு. பிரச்சனை என்னன்னா, காவல்துறைக்கு வர்ற சரக்கை பத்தி அவன் போட்டு கொடுத்ததுனால அவனை கொலை செய்திருக்கிறார்கள். நாடு முழுக்க நடைபெறுகிற கஞ்சாவின் படுகொலைகளுக்கு பின்னால் ஏன் இந்த சமுதாயத்தினுடைய பெயர்கள் வருகிறது? இளைஞர்கள் எதிர்கொள்ளுகிற சவால்கள் என்கிற போது போதை உலகத்தில இருந்து இளைஞர்களை மீட்டெடுப்பது என்பது மிகப்பெரிய சவால். அன்பானவர்களை, மருந்துக்கு கூட நாம பயன்படுத்துறதுல மார்க்க அறிஞர்கள்ட்ட கருத்து வேறுபாடு உண்டு. மாத்திரை மருந்துக்காவது போதை பொருட்களை யூஸ் பண்ணலாமா உடல் நலத்துக்காக என்பதிலே கூட பலத்த நிபந்தனைகளோடு தானே நமக்கு மார்க்க அறிஞர்களும் சட்டமேதைகளும் நமக்கு அனுமதிக்கிறார்கள். இது எந்த அடிப்படையில, இது எங்க போய் இந்த வேரை கிளறுவதற்கு தெரியவில்லை. ஆனால் ஒரு எமர்ஜென்சியாக இளைஞர் சமுதாயத்தை மீட்டாக வேண்டும். கழிசடையா சாக்கடையா காவாயில போறதெல்லாம் நம்ம இளவல்களுடைய வாயில போகுதுன்னா, கிராமத்திலிருந்து ஒருத்தர் புது முஸ்லிம் மதீனாவில ஆரம்ப வருஷம், இன்னும் மது நிரந்தர ஹராமா ஆகல. மது ஹராம் ஆகல, நல்லா கவனிக்கணும். மது புழக்கத்திலே இருந்தது. ஒரு கிராமத்துல முஸ்லிமான ஒருத்தர், நான் சொல்லுவது சஹீஹ் முஸ்லிமிலே இருக்கிறது,
ரசூலுல்லாவை பார்க்க போறாரு, முஸ்லீம் ஆயிட்டாரு. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க போலான்னு கிளம்புறப்போ அவருக்கா ஒரு ஆசை, நல்ல பொருள் ஏதாவது அன்பளிப்பா வாங்கி கொடுக்கணும். அவங்க ஊர்ல கிடைக்கிறது நல்ல சாராயம் தான். ஒரு டின்னு நிறைய வாங்கிட்டு வந்துட்டாரு. எங்க வர்றாரு தெரியுமா? ரசூலுல்லாவை பாக்குறீங்க. இன்னும் மது நிரந்தர ஹராம் அவருக்கு தெரியல. ஒரு டின்னு நிறைய நல்ல என்ன சொல்றது, இந்த அந்த அவங்க பாணிலேயே சொன்னா ஹை லெவல் சரக்கு. ஒரு டின்னு நிறைய வாங்கிட்டு வந்துட்டார், கொண்டு வச்சுட்டார். சல்லாசன் கேட்டாங்க, என்ன அது? இது எங்க ஊர்ல கிடைக்கிற உயர்தரமான சரக்கு. சல்லாசன் சொன்னாங்க, இன்னல்லாஹ ஹர்ரமல் ஹம்ர ஹராமம் முஅப்பதா, நிரந்தர ஹராமாக அல்லாஹ் ஆக்கிட்டான்னு சொன்னாங்க. அநேகமா ஹிஜ்ரி 6. நிரந்தர ஹராமாக அல்லாஹ் ஆக்கிட்டான்னாங்க. அவருக்கு பெரிய ஏமாற்றம். ஒரு கிஃப்ட் கொண்டு வந்து கொடுக்க போற நேரத்துல இப்படி ஒண்ணு சொன்னா அவருக்கு ஏமாற்றம் ஆயிடுச்சு. மூஞ்சி படாத பாடுபட்டு தூக்கிட்டு வந்திருக்காரு ஒரு டின்னு நிறையா. சரியா அவரா ஒரு முடிவுக்கு வந்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாரு, சரி நான் இதை பேசாம, எனக்கு யகூதிகள்ல ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், நான் அவனுக்கு அன்பளிப்பு செஞ்சிடறேன், நம்மளுக்கு தான் ஹராமா போச்சில்லன்னு தூங்க போனார். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, எது அல்லாஹ் ஹராமாக்கினானோ அதை நாம் மற்றவர்களுக்கு அன்பளிப்பும் செய்யக்கூடாதுன்னா. உண்மைதானே? எது நமக்கு ஹராம், ஒரு பன்றி இறைச்சி நமக்கு ஹராம், நாம மட்டும் இன்னொருத்தருக்கு 1 கிலோ வாங்கி அன்பளிப்பு செய்யலாமா? முடியாது. அவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ரசூலுல்லாவும் வாங்கிக்க மாட்டாங்க, அன்பளிப்பும் செய்ய மாட்டாங்க. அப்புறம் சொன்னாங்க, பேசாம வித்தர்றேன், நல்ல சரக்கு நல்ல காசுக்கு போகும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எவன் ஹராம் ஆக்கினானோ அவன் விற்பதையும் ஹராம் ஆக்கி இருக்கிறான். எப்ப நீ குடிக்க கூடாதுன்னு வந்துருச்சோ, மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒரு பொருளை விற்பனை செய்யவும் கூடாது. அவருக்கு என்ன பண்றதுன்னு புரியல. ரசூலுல்லாஹ் வாங்க மாட்டாங்க, சேல் பண்ணவும் கூடாது, யாருக்காவது அன்பளிப்பு செய்யலாம்னா அதுவும் கூடாது. பின்ன என்ன செய்யட்டும்? அல்கிஹா சுபாத்தத கௌமின், போய் ஊர்ல இருக்கிற பெரிய குப்பை தொட்டியில அதை கொண்டு போய் கொண்டு போய் அப்படியே அவரால் உயர்ந்த சரக்கு என்று இது செய்யப்பட்டு கொண்டு வந்ததை அப்படியே கொண்டு போய் குப்பை தொட்டியில கவுத்துட்டு நின்னாங்க இல்லையா? சாக்கடையில் ஊற்றுவதற்கு மாத்திரமே தகுதி பெறுகிற பொருட்கள் நம்முடைய பசங்களோட வாயிலையும் கையிலையும் அது சரக்காக கஞ்சி போலாம், டீ குடிக்க போலாமாங்கிற மாதிரி பேசுகிறானுங்க. சரக்கு அடிக்கலாமாங்கிறது. சாட்டர்டே சண்டே வானா கம்பல்சரியா 4 பேர் சேர்ந்துட்டான்னாவே அதுதான். எங்கேயாவது பிரிட்ஜுக்கு கீழே 15 வயசு பையன் 4 பேர் நின்றாங்கனாவே சந்தேகம் தான், என்னமோ கையில வச்சிருக்கான்னு அர்த்தம். எவ்வளவு கூட்டத்துக்கு இடையில இப்படிங்கிறானே, அப்படி இப்படி டபக்குன்னு வாயை திறந்து உள்ள டபக்குன்றான். எங்க கபரு குழிக்கு மண்ணு போட்ட மாதிரி இழுப்பு உள்ள சொருவான் பாருங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவனுக்கு எல்லா பாடமும் விளங்கும். ரொம்ப மோசமாக இருக்கிறது. மார்க்கத்தில் சாக்கடைத்தனமான இது போன்றவைகள். குறிப்பா இங்க வந்திருக்கிற பெற்றோர்களை சொல்லுகிறேன். உங்க பையன் சரியா சம்பாதிக்கல, உங்க பையன் கொஞ்சம் எதிர்த்து பேசுறான், உங்க பையன் குடும்ப பொறுப்பு இல்லாம என்ன வேணாலும் ரிப்போர்ட் இருக்கட்டும், ஆனா உங்க பையன் போதைக்கு அடிமை என்பது மிக மோசமான கெட்ட பெயர். ரசூலுல்லாஹ்வுடைய துஆ செஞ்ச ஒரு ஹதீஸ்ல வருது இல்ல, அஊது பிக்க மின் வலதின் யகூனு அலைய வபாலா. ஒரு ஹதீஸ் அப்படி வருது, மின் இம்ராஅத்தின் துஷய்யிபுனி கப்லல் மஷீப் வ வலதின் யகூனு அலைய வபாலா. நரை வருவதற்கு முன்னாலேயே என்னை நரைக்க செய்கிற மனைவி, அதை விட்டும் எனக்கு பெரிய முசீபத்தாய் அமைந்து விடுகிற மக்களை விட்டும் யா அல்லாஹ் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். போதைக்கு அடிமைகளாய் ஒரு குடும்பத்தினுடைய பிள்ளைகள் வருவார்கள் என்று சொன்னால், உண்மையாலுமே இதையெல்லாம் பாதுகாக்க வேண்டியது, இதையெல்லாம் பராமரிக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களிடத்தில் தான் இருக்கிறது. இன்னைக்கு இளைஞர்கள்ட்ட எதிர்கொள்ளுகிற சவால்னா, நான் ஆரம்பத்துல சொன்ன ஆன்லைன் பிரச்சனைகளை விடவும் மோசம் போதை விஷயங்கள். ரொம்ப ரொம்ப ரேரா இந்த பையன்ட்ட இல்ல அப்படிங்கிற மாதிரி. ஒரே ஒரு கப்பு மதுவாக இருந்தாலும் ஹராம் தானே. ஒரு நேரம் இருந்தது இந்த உம்மத்தில் அல்லாஹ் அக்பர் பெற்றோர்களால் ஆளாக்கப்பட்ட எத்தனையோ பேர், மிகப்பெரிய அளவில் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு பயன்பட்ட இளைஞர்கள்.
நான் ஷஹீதாகணும்னு துவா செஞ்ச இளைஞர்கள் வாழ்ந்த சமுதாயம் தானே இது. என் பையனை கூட்டிட்டு போங்க என்று ரசூலுல்லாஹ்விடம் பெற்றோரே வந்து தன் பிள்ளைகளை ஒப்படைத்த சமுதாயம் தானே இது. எப்படி இப்படி மாறி போனோம்? கால ஓட்டத்தில் நம்மை சுயபரிசோதனை செய்து கொண்டு அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி சிந்திக்க வேண்டிய முக்கியமான தருணம். யாருமே இல்லாத குடும்பத்தில் கூட இந்த மார்க்கத்திற்காக தன்னை அர்ப்பணித்த நிறைய பெருமக்கள் என் நினைவுக்கு வருகிறது. ஒரு சஹாபி, இந்த சஹாபிக்கு ஹாரிதான் பேர். ஹாரிதா இப்னு சுராகா ரலியல்லாஹு அன்ஹு. யார் தெரியுமா? வீட்டுல 2 பேர், வயசான அம்மா, அந்த பையன், 2 பேர் தான். 2 பேர். மதீனா, நல்ல தள்ளாடுகிற கிழவி, கூன் விழுந்த கிழவி. அந்த கிழவிக்கு எல்லாமுமாக இருப்பது இந்த பையன் மட்டும்தான். கணவரோ சகோதரி யாரும் இல்லை. இந்த பையனுக்கும் வேற எந்த உறவும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதிலே பத்ர் சம்பந்தமாக அறிவிப்பு செய்கிறார்கள். பத்ருக்கு போகணும், வாலிபர்கள் தான் சேரணும். இவர் வாலிபர், இவர் 20களிலே உள்ளவர். இவருடைய வயசு. ஒரு லோகர் தொழுகைக்கு பின்னாலே வந்து தாயிடம் சொல்லுகிறார், அம்மா, அல்லாஹ்வின் தூதர் பத்ருக்காக வேண்டி அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள், எனக்கு ஆசையா இருக்கு. இந்த மாதிரி சொல்றாங்க, உனக்கு ஒரு திருமணம் செய்து வைத்து உன்னுடைய அடுத்த வாழ்க்கை, அடுத்த கேரியர் நான் வந்து அவங்க யோசிக்கிறாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் பையனின் விருப்பம், தாயின் விருப்பம். எந்திரிச்சு பையனை தலையை தடவி கொடுத்து உச்சி முகர்ந்து அல்லாஹ்வின் தூதரோடு போகிறேன்னு நீ கேட்கிறப்போ நான் குறுக்க நிற்க விரும்பல, நீ போயிட்டு வான்னாங்க. யாருமே இல்லாத தாய், கிழவி. அவளுக்கு ஏதாவது ஒண்ணுனாலும் கூட அங்க யாரும் கிடையாது வீட்டுல. ஆனா அனுப்பிச்சு விடுறாங்க. அவர் வருகிறார். அவருக்கும் ரசூலுல்லாஹ்வோடு போரில பங்கேற்க வேண்டும், அவ்வளவுதான். போயிட்டாரு. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. பத்ருக்கும் வந்தாச்சு. நாளை காலையில தான் பத்ரு. முதல் நாள் இரவு. இந்த பத்ரு கிணத்து பேரு தானே. அந்த கிணற்றுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தரை பாதுகாப்புக்கு போட்டிருந்தாங்க. அவர் ஹுபாபுன்னு பேர். அவர் ஹுபாபு முன்தர் ரலியல்லாஹு அன்ஹு. சரியா அம்பி எரிஞ்சாருன்னா கரெக்டா எறிவார். கண்ணுக்குள்ள கருவிழின்னா கருவிழிக்குள்ள போகும். அப்படிப்பட்ட பயிற்சி பெற்ற ஒருவர். யாராவது அடையாளம் தெரியாதவங்க, எதிர்காரங்க, எதிர்படைக்காரங்க நாச வேலை செய்வதற்கு கிணற்றுக்கு வந்தால் நீங்க பார்த்துங்கன்னு சொல்லி அவரை உட்கார வச்சிருந்தாங்க. துரதிருஷ்டவசம் என்னன்னா, இரவு நேரத்துல தண்ணி குடிக்க இந்த ஹாரிசா வருகிறார். பெற்ற தாயால் போர்க்களத்துக்கு போயிட்டு வான்னு அனுப்பிச்சு விடப்பட்ட ஹாரிசத்துக்கு சுராகா கிணற்றுக்கு வருகிறார். ஹுபாபும் ஏற்கனவே அவரை பார்த்ததில்லை. கொஞ்சம் தூரத்துல இருந்து மறைஞ்சு ரெடியா வச்சிட்டு இருந்தவருக்கு எதிர்படையில இருந்து ஆள் வந்துட்டான்னு நினைச்சுக்கிட்டாரு. இவர் மிகச்சரியாக அம்பை விட்டார். குரல் வழிக்குள்ளே புகுந்து. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். யாரு? ஹாரிசா இப்னு சுராகா ரலியல்லாஹு அன்ஹு. மதீனாவில் ஒரு ஓலை குடிசையில் அந்த தாய் மகன் வருவான் என்று எதிர்பார்த்து படுத்திருக்கிறாள். அன்பானவர்களே, இந்த மார்க்கத்தை தூக்கி நிறுத்துகிற பணியில் தன்னை, தன் குடும்பத்தை, எல்லாவற்றையும் அர்ப்பணித்த வாலிபர்கள் நிறைந்திருந்த ஒரு சமூகத்தினுடைய ஒரு 14 நூற்றாண்டுக்கு பிந்தைய தலைமுறை கையிலே கஞ்சாவோடு திரிகிறது என்பது முடிஞ்சது. போர் எல்லாரும் திரும்பி வந்தாங்க. எப்பவுமே போர் முடிஞ்ச உடனே முன்னாடி வீரர்கள்லாம் வந்துருவாங்க. ரசூலுல்லாஹ் கடைசியா தான் வருவாங்க. இந்த எல்லா குடும்பத்தில இருந்து போனவங்க பத்ர் வெற்றியோடு வரவேற்பதற்காக குடும்பம் பூரா வந்து மதீனாவுடைய எல்லையில நின்றாங்க. எல்லா ஃபேமிலியும் வந்து நிக்குது. ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்றப்ப பார்த்துருப்பீங்க, ஆஜி வெளியே வர்றப்ப நிக்கிற மாதிரி எல்லாம் நிக்கிறாங்க. அவங்க குடும்பத்தினர் வந்தா அவங்க எல்லாம் போயிடுறாங்க. அவங்க குடும்பத்துல இன்னொரு சஹாபி வந்தா அந்த குடும்பம் எல்லாம் போயிருக்கு. இந்த கிழவியும் நின்று கொண்டிருக்கிறார். எதுக்கு தெரியுமா? தன் மகன் ஹாரிசா வருவான். வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக கூன் விழுந்த கிழவி வந்து நிற்கிறார். யோசித்து பாருங்கள், ரொம்ப நேரம் ஆச்சு.
வர்றவங்களை எல்லாம் கூட்டிட்டு போறாங்க. கடைசி வரையும் ஹாரிதா வரவில்லை. ஆனாலும் அந்த மூதாட்டியின் எதிர்பார்ப்பு, கண்கள் குளமாகிறது, கண்கள் எல்லாம் ஹாரிசாவை தேடிக்கொண்டிருக்கிறது. நடந்தது என்னன்னு தெரியாது. யாரோ ஒருத்தர் ரொம்ப லேட் ஆச்சுன்னு சொல்லி வந்த ஒருத்தர்கிட்ட ஹாரிசாவுடைய தாய் கேட்கிறார், என் பையன் ஹாரிசா பின்னாடி வர்றானா, என் பையன் ஹாரிசா இன்னும் வரலையே அப்படின்னு கேட்குது அந்த அம்மா. சில நேரம் கேட்கும் போது சில பேர் பக்குவமா பதில் சொல்லுவாங்க, சில பேர் பட்டுன்னு உண்மையை போட்டு உடைச்சிருவாங்க. அதுல ஒருத்தர் கொஞ்சம் டப்புன்னு போட்டு வேற மாதிரி சொல்லிட்டாரு அந்த அம்மாட்ட, ஹாரிசாவெல்லாம் வரல, அவரெல்லாம் உயிரோட இல்ல, போர்ல எல்லாம் ஷஹீத் ஆகல, போருக்கு முன்னாடியே அவர் முதல் நாளே இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு போயிட்டார். ஆனால் ஆர்ப்பரித்து வழுகிற அழுகை யாருக்கு? அந்த கிழவிக்கு ஆளவில்லை. ஒரு சொட்டு கூட கண்ணு தள்ளி விடல. மூதாட்டி என்ன ஆச்சோ ஆனா அழுகாமையே நிக்குது. எல்லாம் போய்விட்டார்கள். கடைசியாக வந்தது பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் வந்த உடனே அந்த அம்மா கேட்டாங்க, நான் சொல்லுகிறேன் இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரி கிதாபுல் மகாசி ஆரம்ப பத்ரு பாடத்திலேயே வருகிறது. ஹாரிசாவுடைய அம்மா ரசூலுல்லாவை பார்த்து கேட்டுச்சு, அல்லாஹ்வுடைய தூதரே, என் பையன் இல்லைன்னு சொல்றான், என் பையன் இல்லைன்னு சொல்றான். அவன் ஷஹீதா இருந்தான்னா நான் பொறுமையா ஏத்துக்கிறேன், அல்லாஹ்ட்ட எனக்கு கூடி வேணும், நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன், பேசாம இருந்துருவேன். ஆனா அவன் ஷஹீதா இல்லைன்னா தரா அவன் மட்டும் ஷஹீத் இல்ல அப்படின்னா, என் பையன் என்கிட்ட வரலன்னா நீங்கள் பார்ப்பீர்கள். இதற்கு விரிவுரையாளர்கள் விளக்கம் எழுதுகிறார்கள். சில அறிவிப்புகளில் இப்படி இருக்கிறது, மதீனாவில் இதுவரை எந்த பெண்ணுடைய தாயும் தன் மகனுக்கு இவ்வளவு ஒப்பாரி வைத்ததில்லை என்கிற அளவுக்கு நான் மதீனாவின் நடுத்தெருவில் அமர்ந்து என் மகனுக்காக ஒப்பாரி வைப்பேன். செல்லும் அவர்கள் அந்த அம்மாவுடைய உள்ளத்திலிருந்து வெளிவருகிற ஆக்ரோஷமான வார்த்தைகளை பார்க்கிறார்கள். சொன்னார்கள், உம்ம ஹாரிசா அகிய ஜன்னத்துன் வாஹிதத்துன் ஹுனாக ஜினானுன் கதீரா ஃபஹுவ ஃபீ ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ். ஏம்மா தாயே, அங்க என்ன ஒரு சொர்க்கம் இருக்குன்னு நினைச்சியா? எக்கச்சக்கமான சொர்க்கங்கள். உன் மகன் ஹாரிசா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே இருக்கிறான், நீ தயவு செய்து அழ வேண்டாம். ஒண்ணுமே சொல்லல, கண்ணில் தண்ணி வரல. அந்த அம்மா அப்படியே திரும்புறாங்க. உம்மு ஹாரிசா ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்தினுடைய ஏறத்தாழ 10 ஆண்டு கால மதீனா வாழ்க்கையில் நீங்கள் தேடி தேடி பிடித்தாலும் குடும்பத்தின், உலகத்தின், உறவுகளில் எல்லாவற்றையும் விட என்னுடைய தீன் மகத்தானது என்று பங்களித்த வாலிப சமுதாயத்தை ஒரு 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னாலே பார்த்த சமுதாயம் பெருமை பொங்க நிறைய செய்ய வேண்டும். ஆனால் இங்க கூட்டு உட்கார வச்சு கஞ்சா குடிக்காதீங்கன்னு பேச வேண்டியதா இருக்கு. முதல்ல போதை ஒழிப்புக்கென்று இஸ்லாமிய இளைஞர்களை ஒரு இடத்தில் அமர வைப்பது கூட அவலமாக இருக்கிறது. ஆனால் காலத்தின் கட்டாயம் செய்தாக வேண்டும். அன்பானவர்களே, தரப்பட்ட நேரம் நிறைவடைந்திருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இனிவரும் நாட்களிலாவது முஸ்லிம் இளைஞர் சமுதாயத்தை எல்லா விதமான அடிமைத்தனங்களிலிருந்து காப்பாற்றி, குறிப்பாக இந்த நாசமான போதை உலகத்திலே இருந்து அவர்களை அல்லாஹ் தஆலா பாதுகாத்து தருவானாக. நம்முடைய குடும்பங்களில் போதைக்கு அடிமையானவர்கள் யாரும் இல்லை என்கிற உயர் இலக்கை, இஸ்லாமிய லட்சியத்தை அடைய அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக என்கிற நல்ல துஆவோடு நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நிறைவுபடுத்துகிறேன். ஜஸாக்குமுல்லாஹு கைரா வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.